அதிகார குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தீவிர முருக பக்தர், வள்ளிக்கும்மி நடன கலைஞர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஹர்ஷிதா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். மேடம், இந்த ரேக்லா ரேஸ் பற்றி உங்ககிட்ட கேட்டால் தெரியும்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப நீங்கள் அது பெரியர்னு சொன்னாங்க. ரேக்லா ரேஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல அது எப்படி தோன்றுச்சு, ரேக்லா ரேஸ் எந்தெந்த மாவட்டத்தில் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேடம். ரேக்லா ரேஸ் வந்து இப்படி இந்த கொங்கு இதில் இருக்க பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி போவாங்க. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இது தலைமுறையா வந்து ஓட்டிட்டு இருக்காங்க ரேக்லாலாம். ஓ சரி. அப்பாரு அப்பையா அந்த காலத்துலேருந்தே ஓட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி ஓகே மேடம். அதான் இது எந்தெந்த மாவட்டத்தில் இது நடைமுறையில் இருக்கு? மாவட்டம்னா எங்கெங்கெல்லாம் கொங்கு பாய்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் ரேக்லா அதிகமாக இருக்கு. கொங்கு பகுதியில் மட்டும்தான். சரி ஓகேங்க மேடம். இந்த ரேக்லா ரேஸ் பற்றின ஒரு பாதுகாப்பு எப்படிங்க மேடம்? இது பாதுகாப்புலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க. அது வந்து காளை பொறுத்தளவுக்கு காளை வந்து நல்லா போச்சுன்னா நமக்கு பாதுகாப்பு தாங்க. காளையோட மைண்டை பொறுத்து தாங்கண்ணா. சரி ஓகேங்க. அதாவது இப்போ இந்த மாடர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸு, கார் ரேஸுன்னெலாம் வந்துருச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது ரேக்லா ரேஸ் எப்படி, எது சிறந்தது அப்படிங்கிறீங்க? கார் ரேஸ், பைக் ரேஸ் எத்தனை ரேஸ் வந்தாலும் ரேக்லா ரேஸ் அடிச்சிக்க முடியாது. சரி ஓகே. இப்போ வந்து கார் ரேஸ், பைக் ரேஸ் எது வந்தாலும் இந்த ரேக்லா ரேஸ்க்கு ஈடாகாதுங்க. சரி ஓகே. ரேக்லா ரேஸ் வந்து தலைமுறையா எல்லாருமே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ வந்து அழியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எல்லாமே வந்து அதுக்குள்ள போயிட்டோங்க. ஓகே. இந்த ரேக்லா ரேஸ் முதல்ல எப்போ தோன்றுனது அப்படிங்கிற ஏதாவது வரலாற்று பதிவுகள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லை, அதை பத்தி தெரியாங்க. ஆனா விவசாயிகள் எல்லாருமே வந்து ரேக்லா அதிகமா வச்சிருந்தாங்க. ரேக்லா மாடுகள் விவசாயிகள் வந்து உழவுக்காக வச்சிருந்தாங்க. சரி. அது அப்படியே கோயில் குளத்திற்கெல்லாம் வண்டி ஊட்டிட்டு போய் அப்படியே பழகிருச்சுங்க. அப்படியே ரேக்லா தோன்றினதுதான். ஓகே. ரேக்லா பார்த்தீங்கன்னா குதிரை ரேக்லாம் இருக்கு, அது போக காளை மாடுகள் ரேக்லாம் இருக்கு. அதோட பாதுகாப்பு எப்படிங்க மேடம்? இதுக்குன்னு தனியா மாடுகள் வாங்கி, குதிரைகள் வாங்கி வளர்க்கணுமா, இல்ல உழவு தொழிலுக்கு கூட சப்போர்ட்டா இருக்கிற அதே மாடுகளுக்கு? காளை வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டணுங்க. ரேக்லா காளைகளுக்கு வந்து உழவு ஓட்டினாதான் நல்ல ட்ரைனிங் ஆகுங்க. ஓ சரி ஓகே. உழவு ஓட்டோன்னு ட்ரெயில் ஓட்டணுங்க. ரேக்லா காளைன்னு பாத்துட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ஃபுட்டே நிறைய கொஞ்சம் நல்லா கொடுக்கணுங்க. நம்ம நார்மலா போற காளைக்கும் ரேக்லா காளைக்கும் நிறைய ஃபுட் டிஃபரன்ஸ் வருங்க. ஓ சரி. ரேக்லா காளைனா பேரிச்சம்பழம், பருத்திக்கொட்டை, ராயம்பலி அந்த மாதிரி நிறைய வைக்கணுங்க. உணவு நிறைய வைக்கணுங்க. அப்புறம் நீச்சல் போடணுங்க. அப்புறம் லாடமெல்லாம் கரெக்டாக போட்டுறணுங்க. சில்லு விழுந்தாலே போட்டுறணும். அதுக்கப்புறம் நீச்சல், ட்ரெயிலு, உழவு இதெல்லாமே கரெக்டாக பூட்டிடும். நீச்சல் அப்படிங்கிறது சரியா புரியல. அது ஆத்துல கூட்டிட்டு போய் நீந்த விடணுங்க. நீந்தினாதான் அந்த காலோட இது வந்து நல்லா நீந்தின மாதிரி போடுங்க. ஓ அருமை. அதாவது இப்போ இந்த குதிரை ஆகட்டும், காளை மாடுகளா இருக்கட்டும்ங்க, அதுக்கு வந்து தனியா பாதுகாப்பு எதுவும் கொடுக்கணுமா? பாதுகாப்புல இல்லைங்க. நார்மலா மாடு வளர்த்துற மாதிரி தான் வளர்த்துவோங்க. பாசம் எல்லா மாடுகளுக்கும் ஒரே மாதிரி தான் பாசம் காட்டுவோங்க. இது வந்து மாடுன்னு பிரிச்சு பார்க்க மாட்டோங்க. நம்ம வீட்டுல ஒரு உறுப்பினரா தான் அதை வளர்த்திட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதானுங்க. ரேக்லா மாடு வச்சிருக்க எல்லாருமே வந்து அது மாடு காலையில பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு பையன் அந்த மாதிரி தான் வளர்த்துவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தது. அது ஒரு பாரம்பரியமான வீர விளையாட்டு. மறுபடியும் அதை தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சில போராட்டங்கள்லாம் நடைபெற்று மறுபடியும் அந்த ஜல்லிக்கட்டு அங்கீகரித்து செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த ரேக்லா ரேஸ் அப்படிங்கிறது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டா? ஆமாங்க, அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைய தலைமுறையினர் இந்த ரேக்லா ரேஸை எப்படி எடுத்துக்கிறாங்க, அது எப்படி பார்க்குறாங்க? ரேக்லா ரேஸ் அவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். சிலர் வந்து அது வந்து ஒரு நம்மளோட இது அப்படின்னு பார்ப்பாங்க. நம்மளோட பாரம்பரியம், அதை விடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு அதுல விருப்பம் இருக்காது இல்லைங்க. விருப்பம் இருக்கிறவங்க அது நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா. இது ஒரு விளையாட்டையும் தாண்டி இது ஒரு பாரம்பரியமான ஒரு கலை அப்படிங்கிறீங்க. ஆமாங்க. ஓகே மேடம். இப்போ சில உள்ளாட்சி அமைப்புகள், சில அரசோட சப்போர்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்லா ரேஸ்க்கு எப்படி இருக்கு? அரசோட சப்போர்ட்லாம் நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பூலவாடி மேலாம் நடந்துச்சு. அதில் வந்து ப்ரைஸ்லாம் ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டருக்கே 200 ப்ரைஸ் பக்கம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பூலவாடி மேல் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேக்லா ரேஸுங்கிறது எத்தனை கிலோமீட்டரில் தொடங்கி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் 300 மீட்டர் இருக்குதுங்க. 200 மீட்டரில் வந்து பல்லு போடாத காளைக, பல்லு போட்ட காளைக ஓட்டலாமுங்க. அப்புறம் வந்து 300 மீட்டர்ல வந்து கொஞ்சம் பெரிய காளைக, பல்லு அதிகமாக இருக்க காளைக ஓட்டணுங்க. ஒரு சுற்றுக்கு ஒரு செட்டுக்கு டோட்டலாக எத்தனை காளைகளை விடுவாங்க?
அது எத்தனை காளைங்க வந்து எத்தனை ஜோடி இது டோக்கன் போடுறாங்களோ அத்தனை காளையை விடுவாங்க. ஓ சரி சரி. அதான் அந்த கிலோமீட்டர் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாமா இல்ல அது? அப்படி இல்லைங்க, அதுங்க பல்லு போடாத குட்டி கண்ணுங்க, பல்லு போட்ட கண்ணுங்க, அளவான கண்ணுகளுக்கு எல்லாம் வந்து 200 மீட்டருங்க. ஓ சரி ஓகே. பல்லு போட்ட கண்ணு பெரிய காளையில இருக்குங்களேங்க, அதுக்கு வந்து 300 மீட்டருங்க. ஓகே. ஆனா இது வந்து பரிசு வந்து முதல் 3 இடங்கள் தான் பரிசு. அப்படியெல்லாம் இல்லைங்க, 20-30 வரைக்கும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ 20-30 வரைக்கும், 20வது இடம் வந்தாலும் அதுக்கான பரிசு. அருமை அருமை. சரி ஹர்ஷிதா மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போன்ற விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியாக முதல்ல ஆண்கள் தான் இருந்தது, அதே மாதிரி இப்போ மகளிரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி டென்னிஸ் வந்து மகளிரும் விளையாடுறாங்க. இந்த மாதிரி சில விளையாட்டுகள் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி ரேக்லா ரேஸ்ல இளம் வீரர்கள் அவங்க எல்லாமே இதை வந்து பயன்படுத்துறாங்க, ரேக்லா ரேஸ்ல கலந்துக்கிறாங்க. பெண்கள் இதுல கூடிய விரைவில் கலந்துக்கிறதுக்கான இப்பவே நிறைய பேர் கலந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து ஆண்களுக்காக இல்ல, பெண்களுக்கும் இது இந்த விளையாட்டு. நம்ம வளர்த்தின காலம்னா நம்ம பேச கேட்கற காலம் தான். தாராளமா நம்ம ஏறி ஓட்டல என்னங்க இருக்குது, அதுல தாராளமா ஓட்டலாங்க, தாராளமா கலந்துக்கலாம். ஓகே. நீங்க அவங்க கலந்துகிட்ட பரிசெல்லாம் வாங்கினதை நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். சரி ஓகே. அதாவது இப்போ ஒரு காளை மாட்டுல ரேக்லா ரேஸ் நடத்தில அது எத்தனை நபர்கள் அதுல பங்கேற்பாங்க? 2 பேர் ஏறலாங்க ஒரு வண்டியில 2 பேர் இருப்பாங்க. இந்த வண்டி இயக்குபவர் ஒருத்தர் கூட ஒருத்தர் இருப்பாங்க, அவ்வளவுதான். சரி ஓகேங்க மேடம். அதாவது நீங்க அரசுக்கு ரேக்லா ரேஸ் சார்பில் அந்த அமைப்பு சார்ந்து நீங்க ஏதாவது அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா? இப்பொழுதுக்கு அரசு வந்து நல்லா தான் ரேக்லால பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே தடை பண்ணாம இன்னும் நல்லா அடுத்த ஜெனரேஷனுக்குலாம் இது கொண்டு போனாங்கன்னா சரி, தடை பண்ணாம இருந்தாங்கன்னா போதும். ஓகே ஓகே. அதாவது இப்போ இருக்கிற பாரம்பரிய கலைகள் பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மி, காவடி ஆட்டம், இதுகளை விட ரேக்லா ரேஸ் எந்த அளவுக்கு ஒரு பிரபலம், எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? ரேக்லா வந்து நம்ம விடவும் முடியாதுங்க. ஏன்னா காவடி ஆட்டம் கும்மி ஆட்டம் எல்லாத்துக்குமே போறதுதான், போகாத ஆளுகள் யாரும் இல்லை. நானும் கூட போயிட்டு தான் இருக்கிறேங்க. பாத்தீங்கன்னா ரேக்லானா வந்து நம்ம காளை வந்து கரெக்டா பார்த்துட்டு நம்ம எங்க வேணா போய்க்கலாம். ஏன்னா நம்ம காளை முக்கியம், ரேக்லா வந்து விடவும் முடியாது. ஆனா முக்கியம் வந்து ரேக்லா தான். கண்டிப்பா டோட்டலா எல்லாமே பாரம்பரிய கலைகளோட ஒன்றுதான் அப்படிங்கிறீங்க. ஆமா, எல்லாமே பாரம்பரியத்தோட. சரி ஓகே மேடம். இப்போ இந்த ரேக்லா ரேஸ்ல பங்கேற்கிற வீரர்களுக்கு அரசு ஏதேனும் தொகை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருக்காங்களா? இது வரைக்கும் கொடுத்ததுலன்னு நினைக்கிறேங்க. ஒரு வேளை ஏதாவது ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது ரேக்லா ஓட்டும் போது ஆயிடுச்சுன்னா கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒவ்வொருத்தங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஹர்ஷிதா மேடம், இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியே இதற்கும் ஏதாவது இந்த வகையான காளைகள் தான், ஒரு காங்கயம் காளை, குறிப்பிட்ட வகையான காளைகள் தான் இதுல கலந்துக்கணும்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? விதிமுறைங்க அப்படி எதுவும் இல்லைங்க. நம்ம இப்ப ரேக்லால வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகமா காங்கேயங்கால, நாட்டுக்கண்ணு, அப்புறம் லம்பாடிக்கண்ணு, பூச்சிக்கண்ணு அந்த மாதிரி அதிகமா ஓட்டுவாங்க. இதே பாத்தீங்க ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டா காங்கேயம், அப்புறம் தென்மலை, பாண்டிமலை, பர்கூர் அந்த மாதிரி நிறைய வகை இருக்குதுங்க. ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு நிறைய வகை இருக்குதுங்க. அப்புறம் கொம்புன்னு பாத்துட்டீங்கன்னா கொம்பு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. கொம்புங்கிறது வந்து அது எது? காளையோட கொம்பு வந்துங்க. எல்லா காளைக்குமே வந்து ஒவ்வொரு விதமான கொம்பு இருக்குங்க. இல்ல அது கேக்குறது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துறதா இல்ல? எல்லா காளைக்குமே நார்மலா எல்லா காளைக்குமே வந்து கொம்புங்கிறது வந்து திருகு கொம்பு, மட்டை கொம்பு, வட்டை கொம்பு, குட்டை கொம்பு, அப்புறம் ஊசி கொம்பு நிறைய இருக்குதுங்க அதுலயே. இதுல பல வகை இருக்கு. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு அதாவது ரேக்லா ரேஸ்ல போற காளையும் ஜல்லிக்கட்டுல பங்கேற்கலாமா? பங்கேற்கலாங்க. அதோட உடல்வாகு சப்போர்ட்டா இருந்தா அவங்க எது வேணாலும் ரெண்டுல எது வேணாலும் போய்க்கலாம். மேடம், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ரேக்லா ரேஸ் பற்றிய எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க எங்களுக்காக செலவழித்து நாங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.